அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து தன்னுடைய மாடியில துணி காய போட்டுட்டு இருந்தாளாம். அப்ப அந்த மாடி வழியா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சாம். எட்டி பார்க்கிற நேரத்துல கீழ வந்து பசங்க வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்களாம். இந்த பொண்ணு திடீர்னு தன்னையே அறியாம அந்த பையன நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்களாம். எதனாலன்னா, அந்த பையன் அங்க இருந்த அத்தன பேரையும் தான் கைக்குள்ள வச்சிருந்தானாம். எப்படின்னா, "நீ இங்க நின்னா சரியா இருக்கும். நீ ஸ்டம்புக்கு பின்னாடி இப்படி நில்லு. நான் இந்த மாதிரி பால் வந்து ஸ்பின் பண்ணி போடுவேன். நீ அழகா பிடிச்சிடலாம். இப்படி போனா நீ இந்த சைடு போலான்னு" இருக்கிற அத்தனை பேரையுமே அவன் வந்து இப்படி இரு, இப்படி இருன்னு வழி நடத்திக்கிட்டு இருந்தானா. அத பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப வியந்து என்ன செய்றதுன்னு புரியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாளாம். திடீர்னு அந்த பையன் மேல் நோக்கி இந்த பொண்ண பார்த்தானாம். பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு ஆசை வந்துருச்சுங்களாம். ஆனா அந்த பொண்ணு வெட்கப்பட்டுக்கிட்டு, என்னடா அந்த பையன் நம்மள பார்க்க ஆரம்பிச்சுட்டானேன்னு மாடியிலேருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாளாம். இப்படிதான் இந்த கதையில வந்து இந்த ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்தாருங்களாம். உடனே அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டானாம். விவசாயி குடுப்பாருங்களா? அந்த கிராமத்துல தான் பெரிய கட்டுப்பாடு இருக்கே. மாவீரனுக்கு தான் பொண்ணு தருவோன்ட்டு. சரின்ட்டு இந்த பையன் கிட்ட விவசாயி சொன்னாராம், நான் என் பொண்ண குடுக்குறேன். என்கிட்ட 3 காளை மாடு இருக்கு. அந்த 3 மாடுல ஏதாவது ஒரு மாட்டுடைய வால லைட்டா அப்படி தொட்டுட்டு நீ வந்துட்டா கூட போதும். உன்னோட பொண்ண நீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம். அவ்வளோதானே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒத்துக்கிட்டானா. அடுத்த நாள் மொத்த கிராமமும் சுத்தி நின்னுச்சுங்களாம்.